திவ்யா ரொம்ப ஹர்ட் ஆகி பேசினாங்க சாண்ட்ராவை பற்றி. இன்றைக்கி சாரி தேங்க்ஸ் யாருக்கு சொல்ல போகிறீங்க அப்படின்ற டாஸ்க் நடந்துச்சு. சாண்ட்ரா எவிக்ட் ஆகி போனதுக்கப்புறம் அப்போ தான் திவ்யா ஷேர் பண்ணாங்க. ஸோ இப்படி ஒரு தப்பான ஆள்கிட்ட பழகிட்டோமே அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் அப்படி பழகக்கூடாதுன்றதுக்காக நான் சாண்ட்ராவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, பிக் பாஸ்க்குள்ளேயோ வெளியிலையோ எந்த இடத்துலையும் எந்த ஒரு ஆளும் நம்ம தேர்ந்தெடுத்து பழக முடியாது. கூட வேலை பார்க்குறவங்களோ படிக்கிறவங்களோ பழகி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த இடத்துல சர்வை பண்ணி ஆகணும், ஒரு ஆப்பை வச்சுட்டு ஆகணும். பட்டு இந்த இடத்துல சாண்ட்ரா இவங்க மேலே ஒரு பழி போடுறாங்க அப்படின்னா, நம்ம கொடுக்குற ஸ்பேஸ் தான் அது. நம்ம ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணணும். யார்கிட்ட பழகுனாலும் நம்ம ஆராய்ச்சி பார்த்துட்டே இருக்க முடியாது. இந்த உலகத்தில் நமக்கு டைம் இல்லை, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பண்ணுறது, ஒரு அவேராக இருந்துக்கிறது பெட்டர். ஒரு லிமிட்டோடு பழகணும், ஒரு ஸ்பேஸ் ஒரு லிமிட் இருக்கணும், ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணணும். நம்மளை யூஸ் பண்ணிக்கிறதுக்கோ நம்மளை பழி போடுறதுக்கோ நம்ம கொடுக்குற ஸ்பேஸ் தான் காரணம். ஸோ இது உள்ளே மட்டும் இல்லை, பிக் பாஸ்க்கு உள்ளே மட்டும் இல்லை, வெளியும் நடக்குது. அதே மாதிரி சபரி தேங்க்ஸ் சொன்னார். சின்ன சின்ன விஷயத்தில் நோட் பண்ணி தேங்க்ஸ் சொன்னார். எப்பயுமே இந்த கிராட்டிடியூட், நன்றி உணர்ச்சி உள்ளவங்க மிகப்பெரிய உயரத்துக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி உயரத்துக்கு கட்டாயமாக சபரி போவார்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.